رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم أهل بيت أطهار سلطان الشهداء المجتبى الكربلاء إمام المقام ابن رسول الله سيدنا حسين عليه الصلاة والسلام وفاض علينا البركات منه دهر الدار آمين. நாயகம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து கர்பலா ஷரீஃபிற்கு சஃபர் புறப்பட்ட சஃபர் ஸ்டார்ட் பண்ண தினமாகும் இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 8வது இந்த தினம் மாஷா அல்லாஹ். காரணம் எல்லா முஸ்லிம்களும் பைத்துல்லாவிற்கு ஹஜ் செய்வதற்காக உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து மஷ்ரிக்கில் இருந்து மக்ரிபில் இருந்து எல்லாரும் மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்காக வரக்கூடிய அந்த காலத்தில் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் இருந்து கர்பலா ஷரீஃபுக்கு யோமு தர்வியாவுடைய தினத்தில் புறப்பட்ட மக்சத் காரணம் என்னன்னு சொன்னா 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தீனாகிய இந்த தீனுல் இஸ்லாம் ஷரீஅத் முஹம்மதியாவை இஸ்திகாமத்தாக்க வேண்டும். அந்த பொறுப்பு மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருக்கு தான் முழுமையாக உண்டு. அதுக்கு சின்ன ஒரு மிசால் நாம கண்டோம்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆகும்போது பல விஷயமான இஃப்திலாஃப் எல்லாம் இருந்து எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ சஹாபாக்கள் பையாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் முதலாவது கலீஃபாவாக அப்பாயிண்டட் ஆகுறாங்க. கூடியிருக்கிற சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கராபத்தான அம்மா ரசூலுல்லாஹ்வான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுலாம் இருக்கிறாங்க. முஹாஜிரின் அன்சாரின் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபாவாக ஆகக்கூடிய சித்திக் நாயகம் எல்லாரும் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஐன அலின்னு கேட்டாங்க. மாஷா ஐன மௌலா அலி. அபூபக்கர் சித்திக் நாயகம் எப்போதும் மௌலா அலின்னு தான் கூப்பிடுவாங்க. அல்லாமா இப்னு கதீர் மாஷா அல்லாஹ் தஃப்சீர்ல எழுதுவாப்புல. அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா அலி நாயகம் எங்கன்னு தான் கேட்டாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகம். காரணம் என்ன மாஷா அல்லாஹ், அலி நாயகத்துடைய கபூலியத் மிக மிக முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஹிலாஃபத்தை அலி நாயகம் கபூல் செய்யணும் என்பதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஹாஜத்தை கொண்டு இருந்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இந்த தீன்ல மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொறுப்பு பெரிய பொறுப்பு இருக்கு. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய காலத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்து முபாரகாவுக்கு பிறகு என்ன முஃப்தனீன்கள் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி
வசிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீமுடைய ஹிலாஃபத்துக்கு பல வகையான அதாவத்து கொடுத்து கடைசியில் அலி நாயகம் ஷஹீதாவி 5வது கலீஃபா அமீருல் முஃமினீன் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் சுலா எல்லாம் முடிஞ்சு சையதுனா ஹசன் நாயகம் ஷஹீதாவி கடைசியில் என்ன மொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் தலைமை பீடமாக தகுதியில்லாத ஒரு வாலிமை கொண்டு வரும்போது அது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தீனுக்கு என்ன ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத்னா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உடைய முபாரக்கான தமு ஷரீஃப் ரத்தத்தை என்ன மண்ணில் தண்ணியை போல பாய்ச்சி அதுபோல எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சுஹதாக்கள் அவர்கள் தமு ஷரீஃபை நான் குர்பான் ஆக்கின இந்த இஸ்லாமில் வாலிமீன்களுடைய உள்மு ரொம்ப மிகச்சி போகும் பொழுது அதை கொண்டு தீனுக்கும் தீன்தாரிகளுக்கும் என்ன மிகப்பெரிய ஹலாக்கியத்து உண்டாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அதை அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன கடுமையாக எதிர்த்தார்கள். அப்போ இந்த தீனை இஸ்திகாமத்தாக்கணும். ஒரு அழகான ஒரு கிளிய, ஒரு பஞ்சவர்ண கிளியை வளர்த்து அந்த கிளி என்ன குரங்கு வந்து பிடிக்கும் போது அதை கண்டுகிட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ குரங்கு பிடியிலேருந்து அந்த கிளியை காப்பாற்றணும். அதுபோல மாஷாஅல்லாஹ் என்ன குரங்குகளான, ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு புறப்பட முன்னாடி நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விசால் முபாரக் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ரோயா மனாம் பார்க்குறாங்க நாயகம். அந்த மனாம கண்ட பிறகு 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஜ்ஹுல் கரீமுடைய சிரிப்பே இல்லை. நாயகம் ரொம்ப ஒரு ஹுஸ்னோட இருந்தாங்க. என்ன மனாம்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃப்ல, மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல, மிம்பர் ரசூல்ல குரங்குகள் இருந்து அங்கே இங்கே ஓடி என்ன அத அதபுகேடு சேர்ந்து போல ஒரு மனாம் பார்த்தாங்க நாயகம் மாஷாஅல்லாஹ். திர்மிதி ஷரீஃப்ல என்ன இந்த ரோயா பதிவு செய்யப்படுது. இமாம் அபு ஈசா திர்மிதி ஜாமி திர்மிதில என்ன இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அப்போ அதுக்கான தபீர் சொல்லும் போது ஷாரியின்கள் அமவியாக்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக மர்வான் இப்னு ஹக்கம் போன்ற ظالمின்களுடைய துல்மைத்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அந்த சூரத்துல காட்டினா மாஷா. மர்வான் எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணான்னு சொன்னா, மிம்பரே ரசூல்ல இருந்துகிட்டு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்தாரான சையதுனா அலி நாயகத்தை பத்தி ரொம்ப மோசமான முறையில வேடு சொல்லி திட்டுவான். அது எப்போ ஈத் அன்னைக்கு ஈதோடைய குத்துபால ஜனங்கள்லாம் என்ன நல்ல நாள்ல போய் இந்த மாதிரி அக்கிரமம் செய்யறான அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி பல சஹாபாக்களும் தாபிஈன்களும் சலாத்துல் ஈத் முடிஞ்ச உடனே குத்துபாவுக்கு இல்லாம எல்லாரும் ஹாரிஜ் ஆகுவாங்க. இதனால என்ன பண்ணான்னு சொன்ன அவன் குத்துபாவை மாத்திட்டான். எப்படின்னா சலாத்தை பின்னாடி தள்ளி குத்துபாவை முன்னாடி வச்சுட்டான். வளமையா ஜும்மா நடக்கிற மாதிரி ஈதுடைய குத்துபாவுடைய சூரத்தை மாத்திட்டான். இந்த முழு விவரங்களை என்ன அன்வாருல் பாரி ஃபி ஷர்ஹில் புகாரிங்கிற புகாரி ஷரீஃபுடைய ரொம்ப மஷ்ஹூரான ஒரு ஷரஹ், குறிப்பாக தாருல் உலூம் தேவ்பந்துடைய ஷரஹ் இது மாஷாஅல்லாஹ். புகாரியுடைய ஷரஹ், தேவ்பந்துடைய ஷரஹ். ஹஜ்ரத் அல்லாமா ஷேகுல் ஹதீஸ்
அன்வர் ஷா காஷ்மீரி உடைய ஷரஹ் அன்வாருல் பாரி ஃபி ஷரஹுல் புகாரி, அதில் எல்லா விவரங்களும் கொடுப்பாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்படி வாலிமீன்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் ஒரு சாதாரண நார்மலான ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதபு, ஒரு ஹுர்மத்து கூட இல்லாத மிகப்பெரிய ஃபாஜிரான, ஃபாசிக்கான, வாலிமான யசீத் என்ன சல்தனத்தில் உட்காரும் போது அந்த லானத்துல்லா அலைஹிட்ட இருந்து இந்த தீனை காப்பாற்ற வேண்டும். அந்த வாலிம்ட இருந்து இந்த தீனை காப்பாற்ற வேண்டும். அவன் செஞ்ச அக்கிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆகையால முதலாவது காரணம் இமாம் வாலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யசீதுடைய சல்தனத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்த காரணம் மாஷா அல்லாஹ் என்ன, அவன் அதற்கு தகுதியற்றவன். அது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களோட புள்ளைய கலீஃபா வாக்கல, உமர் நாயகம் அவங்களோட புள்ளைய கலீஃபா வாக்கல. அவங்கெல்லாம் ரொம்ப பேணுதலானவங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய புள்ள அப்துல்லா பின் உமர் முத்தபியூ சுன்னா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு மகன் உண்டு, சாலிம். அவங்க பேர் சாலிம் பின் அப்துல்லா பின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இந்த சாலிம் ஒரு தடவை மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரால இருந்து மக்கா முக்கர்ரமாவுக்கு ஹஜ்ஜுக்கு வரும்போது பெரிய காஃபிலா வர்றது ஹுஜ்ஜாஜ்கள் எல்லாம். இந்த சாலிம் எதையோ தொலைச்சமான்னு தேடுறாப்புல. ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிட்டா, தொலைஞ்சு போயிட்டா நம்ம தேடுவோம்ல, அந்த மாதிரி முக்கியமான ஒரு விலை மதிப்புள்ள ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை தொலைச்சது போல சாலிம் அப்படியே தேடிக்கிட்டே வர்றாப்புல. கூட வந்தாலும் கேட்டாங்க, என்னங்க ஒரே இப்படியே ஏதோ தேடிக்கிட்டே வருங்களே, என்ன தொலைஞ்சிருச்சு? முன்ன சஃபர்ல ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? பிஃபோர் சஃபர்ல ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா? என்ன தொலைஞ்சிருச்சு, என்ன விஷயம்? அப்ப மாஷா அல்லாஹ் சாலிம் சொன்னாப்புல, எதையும் நான் விடல, என்னோட வாப்பாவோட நான் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன். யாரோ அப்துல்லா பின் உமரோட. என் வாப்பா இது மாதிரி தேடுனாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன வாப்பா தேடுறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்கு வரும்போது நாயகம் எந்தெந்த இடத்துல நாயகத்துடைய கஸ்வா ஒட்டகையை நிறுத்தி எங்கெங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களோ அந்தந்த இடத்தை தேடி அந்த இடத்துல நான் ஸலாத்து நவாஃபில் புரிஞ்சா எடுக்கிறதுக்காக நான் தேடுறேன்னு என் வாப்பா சொன்னாங்க. என் வாப்பாட்டு இந்த ஹதீஸை நான் படித்தேன். இப்போ என் வாப்பா இல்லை, என் வாப்பா சிட்டது நான் படித்த ஹதீஸை மாஷா நான் அமல் செய்யறதுக்காக தேடுறேன்னு சொன்னாங்க சாலிம் பின் அப்துல்லா பின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். இந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சுன்னத்தன் நபவியால ரொம்ப இஸ்திகாமத்தான சாஹிபுல் வரான அப்துல்லா பின் உமர் கலீஃபா வாக்கல உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பிரதானமான வாதம் என்ன, தகுதியானவர் வரணும். தனக்கு கேட்கல ஆட்சி. இமாம் ஹுசைனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன இதெல்லாம் விட பெரிய மேலான ஆட்சியை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைனுக்கு எல்லா விதமான ஆட்சி, எல்லா விதமான மில்கியத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா செஞ்சிட்டாங்க மாஷா அல்லாஹ். ஆகையால என்ன அவங்களுக்கு இந்த ஆட்சியெல்லாம் தேவையில்லை. அவங்களை யாரும் அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு யாரும் ஆட்சி கொடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கொடுத்த பிறகு வேற யார் கொடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க எல்லாம் மாஷா அல்லாஹ், வேற யார் கொடுக்கணும் அவங்களுக்கு? அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிமீன்கள்ட்ட இருந்து மாஷா அல்லாஹ் தீன் ஹிஃப்து செய்யணும், அதுக்காக புறப்பட்டாங்க கர்பலா. இரண்டாவது மாஷா அல்லாஹ் கூஃபா பசரா ஈராக் வாசிகள் இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை ஈராக்குக்கு வரும்படியும் இமாம் அவர்கள்ட்ட இருந்து இஸ்லாம படிக்கணுங்கிற இஹ்தியாஜ் கொண்ட காரணத்தினால மாஷா அல்லாஹ் இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புறப்பட்டாங்க மாஷா. மூன்றாவது குறிப்பாக யோமு தர்வியாவுடைய நாளில் மக்காவில இருந்து இமாம் அலி மகாம் ஈராக்குக்கு புறப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வேற ஒண்ணும் அல்ல, இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்க்கக்கூடிய யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி இமாம் அவர்களை
மக்கால வச்சு ஃபோர்ஸ் பண்ணி பயத்து வாங்கணும், அப்படி இல்லாட்டி கத்தல் செய்யணுங்கிற ஐடியால இருந்தான். அப்ப ஏதாவது அவன் அப்படி ஒரு துல்மு செய்வானே ஆனால் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹுஜ்ஜாஜில் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறாங்க. எல்லா ஹாஜிகள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்காக மாஷா அல்லாஹ் எல்லாரும் என்ன செய்வாங்க? எசீதியாக்களை எதிர்ப்பாங்க. அப்ப மக்கத்துக்குள்ள ஒரு யுத்த களம் வந்துடும். அந்த யுத்த களம் வந்து மக்காவுடைய ஹுர்மத்து கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சுல்தானு ஷுஹதா முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த யோமு தர்வியாவுடைய நாள்ல என்ன செய்யறாங்க? இமாம் அவர்கள் மக்கா முக்கர்ரமால இருந்து கர்பலா ஷரீஃபுடைய சஃபரை ஸ்டார்ட் பண்றாங்க. யுத்தத்துக்கு எதுமா போகல. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் யுத்தத்துக்கு போகல. இமாம் அவர்களோடு யுத்தம் செய்து யாரும் வெல்ல முடியாது. காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கபதுல் கரீமான பிதாத்துல் அலீமான சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தர்பார் ஷரீஃப், சையதா ஃபாத்திமா நாயகியுடைய பைத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்ரீஃப் கரீமானாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க மாஷா அல்லாஹ். வந்த நேரத்துல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்தாங்க, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்தாங்க, சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹசனின் கரீமான தக்பீர் செய்துட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நாயகம் போர் பயிற்சி கொடுத்தாங்க. சண்டை பயிற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு? இமாம் ஹசனுக்கு. யாரோட? இமாம் ஹுசைனும் இமாம் ஹசனும் குஸ்தி போடுறதுக்கு நாயகம் மாசல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹசன் இப்படி பிடிங்க, அப்படி பிடிங்க, அப்படி தூக்குங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்கன்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதை பார்த்த குதாத்த முஹம்மதியான கிதாத்த ரசூலான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இது என்ன இது அஜபா இருக்குது? எல்லாரும் சின்ன குழந்தைக்கு தானே சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, தாங்கள் பெரிய பிள்ளைக்கு மூத்தவருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறீங்களே, ஹுசைன் சின்ன குழந்தை இல்லைன்னு சொல்லி. அப்ப கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமான் சையதா ஃபாத்திமா நாயிட்ட சொன்னாங்க, ஃபாத்திமா தாங்கள் காணல மாஷா அல்லாஹ், ஹசனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கிறேன், ஹுசைனுக்கு ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சையதுல் முர்சலீன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இமாம் அலி மகாம் சேனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சையதுல் மலாயிகா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மாஷா சையதுல் மலாயிகா மலக்களுடைய லீடர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்ப மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட குஸ்தி படிச்சவங்க யார்? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன ஜிப்ரீல்ட்ட போர் பயிற்சி படிச்சவங்க. அப்ப என்ன? ஹசனைன் கரீமைன் துனியால யாராலையும் வெல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப யுத்தத்துக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் அவர்கள். அவங்க யுத்தம் செய்யற அவசியமே இல்லை. மாஷா அல்லாஹ். சத்திய சன்மார்க்கத்தை வாலிமீன்களுடைய பிடியில இருந்து ஹிஃபுல் செய்யும். அதுதான் அவங்க முராது. தீனுல் இஸ்லாத் மாஷா அல்லாஹ் என்ன? வாலிமீன்களுடைய பிடியில இருந்து ஹிஃபுல் செய்யணும். அதற்காக மாஷா அல்லாஹ் சுல்தானு ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன மக்கா முக்கர்ரமால இருந்து கர்பலா ஷரீஃபுக்கு புறப்பட்ட நாள் இந்த யோமு தர்வியா துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 8வது தினம். இப்போ நமக்கு 8 ஹரமேன் ஷரீஃப் இது அரபாவுடைய ராத்திரி மாஷா அல்லாஹ், நமக்கு யோமு தர்வியாவுடைய லைல் முபாரக் நடந்ததா. அப்போ இந்த தினத்தை நம்ம ஏன் ததிக்கரா செய்யறோம்னு சொல்லி சொன்னா, சீரத்து ஷரீஃபு தெரியாத காரணத்தினால்தான் என்ன பல ஜாஹிலின்கள் கர்பலா ஷரீஃப் ஏதோ ஒரு அஹ்ல் பைத் அத்ஹார் சண்டை போட போன மாதிரியும் அங்க சரியான சேஃப் இல்லாம போயிட்ட மாதிரியும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஹமுகாக்கள் ஜாஹிலின்கள் வாலிமின்கள் ஃபாசிகின்கள் ஃபாஜிரின்கள் பேசிட்டு இருக்கிறோம். அல்ல அல்ல, அது முற்றிலும் தவறு, அது முழுதும் தவறு.
இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன சண்டை போட போகல. அடுத்தது மாஷா அல்லாஹ் சேஃப் இல்லாம போகல. இமாம் அவர்களுடைய ஷஹாதத்துல் உலமா கர்பலாவில் நடக்குங்கிறது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிச்சிட்டாங்க மாஷா அல்லாஹ். உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அன்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மகிழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல கேட்டாப்புல, நாயகமே இந்த குழந்தை மேல தங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்டான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா அதுல என்ன சந்தேகம் இருக்குது ஜிப்ரீல்னு சொல்லும்போது ஜிப்ரீல் சொன்னாப்புல, செய்தி நாயகமே இந்த குழந்தை தங்களுடைய இந்த செல்வ திருமகனார் தங்கள் உம்மத்தில் உள்ள வாலிமீன்களால் அவர்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் என்ன இமாம் அவர்கள் ஷஹீதாக கூடிய அந்த கர்பூபலா என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்து ஷரீஃபுடைய துர்பத்து முபாரக்காவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவியத்தை வைத்திருக்க அரத்துல கொடுத்தாப்ல மாஷா. இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து சரி எந்த அளவுக்கு அதீமு ஷான் உள்ளதுன்னா யாருடைய ஷஹாதத்தும் அவர்கள் ஷஹீதாகிறதுக்கு முன்னாடி என்ன அவங்க ஷஹீதாகி அவங்க முபாரக்கான தமு முகத்தஸ் படக்கூடிய அந்த துர்பத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கல. எத்தனையோ சுஹதாக்கள் உண்டு. எந்த ஷஹீதுடைய அஸ்ஹாபல் அதாவது ஷுஹதால் பத்ரியன்களுடைய ஷஹாதத்தா இருக்கட்டும், ஷுஹதால் உஹதியுடைய ஷஹாதத்தா இருக்கட்டும், எந்த ஷஹாதத்தா இருக்கட்டும், இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் அக்பர் ஷஹாதத்துல் உலமாவுக்கு நிகராக சமமாக ஈக்குவலாக எந்த ஷஹாதத்தும் வர முடியாது. காரணம் மாஷா அல்லாஹ் அந்த துர்பத் ஷரீஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கொண்டு கொடுத்த அந்த துர்பத் முபாரக்கான மன்னன் நாயகம் அவர்கள் உம்முல் முஃமினீன் நம்முடைய தாய் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த மாஷா உம்மு சல்மா இதை பத்திரப்படுத்தி வைங்க, இதை பத்திரமா வைங்க. என் புள்ள ஹுசைன் ஷஹீத் ஆகும்போது என்ன இந்த துர்ப சரி சுருஹ் ரங்காடி இது மாஷா அல்லாஹ் என்ன தமு ரத்த கலரா போயிடும், இது இருந்து ரத்தம் கசின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் உம்மு சல்மா நாயிட்ட கொடுத்தாங்க. உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா நாயகி அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. யௌமுல் ஆஷுராவுடைய தினத்துல வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாசம் பிற 10 இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமா கர்பலால நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்க போகுது. பொழுது விடிஞ்சா அடுத்த நாளைக்கு இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக போறாங்க. அந்த முதல் ராத்திரி உம்மு சல்மா நாயகி சொல்றாங்க மாஷா ஹதீஸ் ஷரீஃப் உம்மு சல்மா நாயகி அறிவிக்கிறாங்க அவங்க வீட்டை சுத்தியும் மாஷா அல்லாஹ் அழுத குரல் கண்ணீர் சிந்தி என்ன கிரைன் பண்ற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மாஷா. அழுத ரொம்ப புலம்பி அழுகுற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய அஜபா இருந்துச்சு, பெரிய அஜபா இருந்துச்சு. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை சுத்தியும் கடைசியில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவர்கள் வீட்டை சுத்தி அழுத குரல் கேட்டது என்ன சுவாலிஹான ஜின்கள் மாஷா அல்லாஹ். சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃபில் இருக்கும்போது ஷம்ஹூரஸ்ல இருந்து பெரும் பெரும் ஜின்கள்லாம் வந்து இஜாசத் கேட்டுச்சு. இமாம் அவர்களே ஒரு இஜாசத்து கொடுங்க, எல்லா எசிதியாக்களும் பூணு போதும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா பறிஞ்சு போயிடுவான், ஒரு இஜாசத்து கொடுங்கன்னு சொல்லி இமாம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க அது சரியானது அல்ல, மோசமானது. புரிஞ்சா நான் அவன் மேல அப்படி ஒரு சக்தியை நான் யூஸ் பண்ணன்னு சொன்னா அவன் வைஃபா போனவனா போய் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஆளானவனா போயிடுவான் அவன். காரணம் என்ன அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவை கொண்டு அவனை தாக்கின மாதிரி போயிடும். அது யுத்தம் அல்ல. யுத்தங்கிறது என்ன நேருக்கு நேரம் மோதுறது. நீ வேற ஒரு படைப்பு, நீ வேற வேற ஹில்கத், நீ மனிதன் அல்ல. ஒன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் நெருப்பால படைச்சிருக்கிறான். உன்னோட மோதுறதுக்கு அவன்கிட்ட ஜின் இல்ல, காஃபிரான ஜின் யாரும் சப்போர்ட்டர் இல்ல அந்த இடத்துல. ஆகையால அங்க காஃபிரான ஜின்கள் இருந்தா நான் உன்னை என்ன மூமினான ஜின்களை அனுப்புவோம் மாஷா அல்லாஹ். ஜின்னும் சண்டை போறோம்னு சொல்லி அங்க ஜின்கள் இல்ல. அங்க நிக்கிறவங்க என்ன பனு ஆதம்.
ஆகையால என்ன, நீங்கள்லாம் யாரும் உங்களோட மதது எனக்கு தேவையில்லை, வந்ததுக்கு எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா போயிட்டு வான்னு சொல்லிமா ஆலி மக்காம ஆரம்பிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ஜின்கள் எல்லாம் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய துர்பத்துல் கரீம் இருக்கிற, இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக கூடிய அந்த கர்பலாவுடைய அரது ஷரீஃபுடைய துர்பத்து ஷரீஃப் இருக்கிற உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பைத் ஷரீஃபை சுத்தி மாசா நின்று என்ன எல்லா ஜின்களும் அழுதுச்சு. மாஷா அல்லாஹ். ஃபுல் நைட் அது அழுதுச்சு. மாஷா அல்லாஹ். அப்போ இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸ்ங்கிறது மஷியத்தை இலாஹில முடிவானது. அது இன்னொரு மாஷா அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சின்னு முபாரக் உஹது ஷரீஃப்ல ஷஹீதானும் இந்த தீனை ஹிஃப்து செய்யறதுக்காக, இந்த தீனை ஹிஃப்து செய்யறதுக்காக. அதுபோல் மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரசூல் கரீம் என்ன இந்த தீனுக்காக கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் மஷியத்தை இலாஹி. ஹுசைன் இப்னு அலி மாஷா அல்லாஹ் ஹாஃபிருத்தீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும் தீன் சொன்னான். அந்த தீனுடைய ஹாஃபிஸ் யாரு? இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகையால மாஷா அல்லாஹ் என்ன ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முகத்தஸ்ங்கிறது மஸ்ஜிதை இலாஹில முடிவானது. அது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன ஹயாத் ஆக்கிறதுக்கு நாயகம் அவர்கள் பொருத்தி கொண்ட விஷயம். மாஷா அல்லாஹ். அப்போ அந்த உயர்வான ஷஹாதத்துல் உதுமா கர்பலால மாஷா அல்லாஹ் என்ன யோமுல் ஆஷராவுடைய முஹர்ரம் மாசம் வெள்ளிக்கிழமை 10வது நாள் நடக்கிறதுக்கான அந்த சஃபர் மாஷா அல்லாஹ் தொடக்கம் எப்போ? மதீனா ஷரீஃப்ல இருந்து அவ்வளவு ரஜபுல் முரஜப், ரஜபு மாசம் 1வது நாள் மதீனா ஷரீஃப்ல இருந்து புறப்படுறாங்க சஃபர். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்கா முகர்ரமானது இமாம் அவர்கள் புறப்பட்டது மாஷா அல்லாஹ் இந்த யோமு தர்வியாவுடைய நாள். மாஷா அல்லாஹ். இந்த யோமு தர்வியாவுடைய நாள். மாஷா அப்போ சீரத் என்பது மிக மிக முக்கியமானது. சீரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா அல்லாஹ். சீரத்து தெரியாகட்டி என்ன ஈமானே ஃபசாத் ஆயிடும். சீரத்து தெரியாகட்டி ஈமானே ஃபசாத் ஆயிடும். விளங்குதா? அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சீரத்தை குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல 555 இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல மூசா நபியோட சீரத் வருது. எத்தனை இடத்துல? 555 இடத்துல மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சீரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். விளங்குதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிஷத்தத்து ஐயாம் 6 நாள் உலகத்தை படைச்சங்கிற விஷயத்தை அது 6 சூரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன் ஷரீஃப்ல. மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சீரத் என்பது மிக மிக முக்கியமானது. சீரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா அல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸமத்து ஷரீஃபும் அவங்களோட தியாகமும் அவங்க இந்த தீனை எப்படியெல்லாம் ஹிஃப்து செய்யலாம்ங்கற அந்த சூரத்து ஷரீஃபையும் நாம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல மாலுமாக்கி கொள்ள மஃஹூமாக்கி கொள்வதற்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் என்ன செய்யறோம்? இந்த சீரத் ஷரீஃபை கட்டாயம் படிக்கணுங்கிற. மாஷா அல்லாஹ். அதே போல இந்த துல்ஹஜ் மாதம் பிற 8வது இந்த நாள் மாஷா அல்லாஹ் யௌமு தர்வியாவுடைய இந்த நாள் மாஷா அல்லாஹ் ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதான குதுபுல் அக்பர் அஸ்ஸய்யித் நூருத்தீன் அல் முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதுலி அல் ஹசன் வல் ஹுசைனி மாலிகி சாஹிப் அல் ஹுமைதரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலைஹி வல் பரக்காத் மின் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குத்துபியத்துடைய தரஜாவை கொடுத்த நாள். மாஷா அல்லாஹ். ஷாதுலி இமாமுக்கு மாஷா அல்லாஹ் இது என்ன குத்துபியத்து வழங்கப்பட்ட நாள். அதனால தான் இந்த தினத்தை ஈது ஷாதுலின்னு ஷாதுலியாக்கள் சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். இது ஷாதுலியாக்களுடைய ஈது. மாஷா அல்லாஹ். அதனால தான் நம்ம யாக்குத்தியா ஷரீஃப் பதல் மகரிப் என்ன இஷா ஜமா காம இஷா தனியாக தொழுதுட்டு சலாத்து யாக்குத்தியா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஈது ஷாதுலி யௌமு தர்வியாவுடைய தினம். அபூ ஹஸன் அலி ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அக்பர் கபீரா. எத்தனையோ பெரும் பெரும் உலமாக்களுக்கெல்லாம் கல்புல ஹிஜாபு நீக்கிறவங்க ஷாதுலி இமாம். கல்புல ஹிஜாபு நீக்கிறவங்க ஷாதுலி இமாம். ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் ஸலாம் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துன் வாசியா அவங்களோட
மஜ்லிஸ்ல ஒரு பெரிய ஒரு விவாதம், ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு ஷேகுல் இஸ்லாமுடைய மஜ்லிஸ்ல. அந்த ஆர்கியூமெண்ட்ல ஜிந்திக் யார், சில பேர் ஜந்தக்கும்பாங்க. ஜந்தக் இல்ல, ஜிந்திக் தான். ஜிந்திக்ங்கிறது அரபி வார்த்தை இல்ல, அது ஃபார்சி வார்த்தை. ஜிந்திக் யார் அப்படின்னு சொல்லி ஃபுகாவை சர்ச்சை செய்யறாங்க. அப்போ ஜிந்திக்கை எப்படி மஃபூம் ஆக்குறது, ஜிந்திக்கை எப்படி மஃபூம் ஆக்குறது, ஜிந்திக்கோட அலாமத் என்ன, ஜிந்திக்கோட சிஃபத் என்ன அப்படிங்கிற தஃபக்குர் வரும்போது அதுல பல ஃபுகாக்கள் ஜிந்திக்னா என்ன, அதாவது குஃப்ர கல்புல வச்சுக்கிட்டு தௌஹீது பேசுறாரு, குஃப்ர கல்புல வச்சுக்கிட்டு என்ன தௌஹீது பேசுவாரு ஜிந்திக். அவர் கல்புல குஃப்ர் இருக்கும், பேசுற தௌஹீதா இருக்கும், அது ஜிந்திக். அப்படி பேசுவாரு. ஒரு ஆள் கேட்டாப்புல, அப்படி அப்படி தௌஹீது பேசுற ஆள் யாராவது ஒரு மிசால் உண்டா, கல்புல குஃப்ர வச்சுக்கிட்டேன்னா தௌஹீது பேசுறதுக்கு ஒரு மிசால் யாராவது கொடுக்க முடியுமா? அதுல டக்குன்னு ஒரு ஆள் என்ன வாயை விட்டு விட்டாப்புல, ஆமா முஹிதீன் இப்னு அரபி இருக்கிறாருன்ட்டான். ஷேகுல் அக்பர ஜிந்திக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ ஜாஹில்கள் என்ன கல்புல ஹிஜாபுல்ல அக்கிரம காணுவோ அந்த மாதிரி பேசுறது உண்டு. புரிஞ்சா? பேசுறவன் கதாபா இருப்பான். ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி மாஷா அல்லாஹ் குதுபர் பரஸகன் பராஸக் ஷேகுல் அக்பர், ஷேகுல் அக்பர் மாஷா அல்லாஹ் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபானா மின் பரக்காத்தி ஃபித்தார் ஆமீன். அவங்கள மாஷா அல்லாஹ் சிந்திக்கணும் சொல்லி இதை கேட்ட உடனே ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் எதுவும் ஜவாபு சொல்லல, அமைதியா இருந்தாப்புல. அன்னைக்கு நம்ம சௌமா இருந்தாங்க, சுன்னத்தான சௌம் யௌமுல் இத்னைன் ஷரீஃப். இது லுஹருடைய வேலையில இந்த தஃபக்குராத் நடக்குது. அன்னைக்கு மகரிபில் அவங்க இஃப்தார் செய்யும் போது முஹிதீன் ஷேகுல் இஸ்லாம் அப்துல் சலாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரஹிமஹுல்லாஹ்ட்ட அவங்களோட ஹாஸ் ஹாதிம் கேட்டாப்புல, நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கேட்டார், நாயமே இந்த காலத்துல குத்துபுல் அக்தாப் யாரு, ஹவுஸ் யாருன்னு சொல்லி கேட்டாப்புல. அதுக்கு ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலத்துல குத்துபுல் அக்தாப் ஹவுஸ் மாஷா அல்லாஹ் ஹவுஸனா முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா. நல்லா கவனிக்கணும். லாகூர்ல உள்ள மஜ்லிஸ்ல என்ன ஜிந்திக்க பத்தி தஃபக்குர் செய்யும் போது கண்ணை மூடிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஃபுகாவுடைய இஃப்தார் ஒருத்தர் என்ன சேம் டே அந்த நோம்பு திறக்கல, லுஹர்ல எந்த நோம்போடு இருந்தாங்களோ அந்த நோம்பு தான் திறக்க போறாங்க இப்ப மகரிப்ல இஃப்தார். ஏன்னா அப்ப மாஷா அல்லாஹ் கேட்கும் போது ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஷேகுல் அக்பர் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம், இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் கேட்கிறாப்புல அவங்களோட காதிம் நோம்பு திறக்க எல்லாம் சர்வ் பண்ணும்போது, நான் இந்த காலத்துல ஹவுஸ் யாருன்னு சொல்லு. ஷேகுல் இஸ்லாம் சொல்றாங்க, அதுக்கு ஹவுஸனா முஹிதீன் இப்னு அரபின்னு சொல்லு. கேட்ட உடனே ஹாதிமுக்கு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா லோவரில் இந்த ஃபுகாஹெல்லாம் உட்காந்து இது மாதிரி ஜிந்திக்குன்னு சொல்லி பேசினா அப்படின்னு ஹாதிம் தஹீர் ஆகிறத பார்த்த உடனே ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாப்புல, மகனே அந்த கூட்டத்துக்கு என்ன இப்னு அரபியுடைய அலமத்து ஒன்றும் புரியாது, புரிஞ்சா? அந்த ஃபல்சஃபா அவனுக்கு அறவே தெரியாது. தெரிஞ்சுச்சா? அவனுக்கு என்ன எப்படி நாக்கு தேய்க்கணும் மூக்கு தேய்க்கணும் அவன் கேட்கிறாரு. என்ன அவருக்கு அவருக்கு புரியுற பாஷா அல்ல இது, அவருக்கு புரியுற பாஷா அல்ல இது.
ஆகையால என்ன, எனக்கு அந்த மாதிரி புரியாத நிலை இருந்துச்சு. இதான் விஷயம். எனக்கும் இந்த ஃபுகஹாக்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சக்கர் இருந்துச்சு, ஒரு மயக்கம் இருந்துச்சு, ஒரு மஸ்த் இருந்துச்சு, புரியாத ஒரு ஜஹல் இருந்துச்சு. ஆனால் அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பரான சையதி அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுடைய கதமேனி ஷரீஃபை என்னைக்கு நான் தொட்டனோ அன்னைக்கு என் கல்புல உள்ள இருளை அல்லாஹ் அகற்றிட்டான். மாஷா என் கல்பு மாஷா அல்லாஹ் ஷாதிலி இமாமுடைய ஃபுயூத் ஹசனாத்தை கொண்டு நூறா ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாஷா அல்லாஹ் அப்பதான் எனக்கு ஹக்கு புரிஞ்சிச்சு, அப்பதான் எனக்கு ஹக்கு புரிஞ்சிச்சு. மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துல் சலாம் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்போ இப்படி பெரும் பெரும் சாதாரண ஆட்கள் இல்ல, லாஹிரி இல்முல ஷரியத்தோட இல்முல பெரும் பெரும் மலைகள் போல ஆட்களுக்கெல்லாம் என்ன, அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய கல்புல ஃபுஆதுல இருந்த ஹிஜாபுகளை என்ன நீக்கி, ஹிஜாபுகளை விலக்கி அவர்களுக்கு ஹக்கை மாஷா அல்லாஹ் அறியக்கூடிய மிகப்பெரிய ஃபைலை பரக்காத்தை ஹிமாயத்தை வழங்கிய அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பரான சையதுனா குதுபுல் அக்பர் அஸ்-சய்யித் நூருத்தீன் அல்-முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதிலி அல்-ஹசனி வல் ஹுசைனி மாலிகி சாஹிபல் ஹுமைதரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலைஹில் பரக்காத் மின்ஹு ஆமீன். அவர்களுக்கு மசாலைன குத்துபுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஷான் வழங்கப்பட்ட நாள் இந்த யோமு தர்வியாவுடைய நாள். மஷா ஷாதிலி இமாமுக்கு குத்துபுல் அக்பர், குத்துபுல் அக்பர்ங்கிற ஷான் எப்படி உள்ள ஷான்? மாஷா அல்லாஹ் அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுடைய கதம் ஷரீஃப் என்ன, ஜபஹத் ஷரீஃப்ல ஒருத்தருக்கு நம்ம நெற்றியில ஜபஹத்ல என்ன ஷாதிலி இமாமுடைய கதம் முபாரக் டச் பண்ணாகட்டி விலாயத்து வராது, விலாயத்து வராது. கதமி அலா ஜபஹத் குல்லி வலியுன் லில்லாஹ் கால ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ஷாதிலி இமாமுடைய திருவார், எம்முடைய பாதம் என்ன எல்லா அவுலியாக்களுடைய ஜபஹத்திலும் தாங்கப்படுது. மாஷா அல்லாஹ் அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுடைய கதம் முபாரக் என்ன எல்லா அவுலியாக்கள் இந்த தரீகால இருக்கட்டும், புரிஞ்சா, எல்லாரோட ஜபஹத்திலையும் தாங்கக்கூடிய பாதத்துடைய திருப்பாதத்துடைய நாயகர் சையதுனா குதுபுல் அக்பர் இமாமுனா குர்ரத் குலூபனா அசைது நூருத்தீன் அல் முலக்கப் அபுல் ஹசன் அலி ஷாதிலி சாஹிப் அல் ஹுமைதரி நாயகம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் குத்துபுல் அக்பர்ங்கிற அந்த ஷான் வழங்கப்பட்ட நாள். மாஷா அல்லாஹ் இந்த முபாரக்கான கசஸ் ஷரீஃபை நாம பேசுற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுடைய நதரத் ரஹ்மாவை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். ஒரு நிமிஷம் ஷாதிலி இமாம் மாஷா அல்லாஹ் என்ன பிரகடனம் செய்யறாங்க, ஏலான் செய்யறாங்க. கடல்ல உள்ள ஆமை கடல் ஆமை அது என்ன செய்யும், கரையில வந்து கடற்கரையில வந்து முட்டையை போட்டுட்டு கடலுக்குள்ள போயிடுமா, போய் கடலுக்குள்ள இருந்து அது முட்டையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து குஞ்சு பொரிக்கும். கோழியெல்லாம் அந்த முட்டைக்கு மேல உட்கார்ந்து குஞ்சு பொரிக்குது, இல்லை கோழி காக்காலாம். ஆமா அப்படி இல்லை, முட்டையை கடல்ல கரையில வந்து போட்டுடும், கடற்கரையில கடலுக்குள்ள போய் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் என்ன செய்யுமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த அல்ஹம்துலில்லாஹ் குஞ்சிய முட்டையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ ஷாதிலி இமாம் சொல்றாங்க, அது போல் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஷாதுலியா தரீகால என்ன நீ அல்ஹம்துலில்லாஹ் ஷாதுலியா குலஃபாக்கல்ல யாரு கையை நீ பிடிச்சாலும் மாஷா அல்லாஹ் அந்த கை எம்முடைய கையா இருக்கு. மாஷா அல்லாஹ் கடல்ல உள்ள ஆமை எப்படி அது கடல்ல இருந்து கரையில் இருக்கிற முட்டையிலிருந்து குஞ்சை கொண்டு வருதோ அந்த மாதிரி மாஷா நீ ஷாதுலியால தாখিলা விட்டியா மாஷா அல்லாஹ் உன்னை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. மாஷா உன்னை பத்தி உனக்கு ஃபிக்ர் தேவையில்லை, உன்னை பத்தி உனக்கு ஃபிக்ர் வேணாம். உன்னுடைய துனியாவும் ஆகிரத்து மாஷா அல்லாஹ் என்ன நான் பொறுப்பெடுத்துக்குவேன். அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் அபுல் ஹசன் அலி ஷாதிலி, இதுதான் அபுல் ஹசன் அலி ஷாதிலி.
அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமன் ஷரீஃபை தொய்யிபை தன்னையர் நஸ்னாலின் கரிமை நம்முடைய பாப்பா நாயகரி பரக்கத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஷாதுலியா தரீகா அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். அப்போ ஷாதுலி இமாம் அவர்களுடைய குத்துபியத்து ஷாதுலி இமாமுக்கு முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் வந்து அத்தா செய்யப்பட்ட நாள் ஈது ஷாதுலி மாஷா அல்லாஹ். ஹஜ்ருல் கைமான் அல்லாஹ் துல் ஜலால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்ஹார் மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு சஆதத்து தாரைனான ஃபனாஃபி ரசூலை நமக்கு ஹலுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ சல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா அன் துஸல்லி அலைஹி